ஸ்ரீ குருபிரம் நமக. அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்தில் தூமணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தா. I am D. Krishika, 4th B. சூடி கொடுத்த சுடற்கொடியாம் இவள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் இவள், தமிழை போற்றி தமிழ் மகளாம் இவள், கோதை நாச்சியார் இவள், அழகு நாச்சியார் இவள், ஆன்மீக நாச்சியார் இவள், ஆண்டாள் நாச்சியார் இவள், ஆண்டாளின் பிறப்பை தமிழாய் பக்தியாய் ஞான சாரமாய் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டாள் என்ற பெயரே ஆண்டவளாய் இருக்கனாலதான் ஆண்டாள். இந்த ஆண்டாள் நாச்சியார் திருமொழி திருப்பாவை எழுதியிருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஊரில் பெரியாழ்வார் வாழ்ந்து வந்தார். பெரியாழ்வாருக்கு பெருமாள்னா பிரேமம். பெருமாளுக்கு மாலை கட்டி பெருமாளுக்கு போட்டு அழகு பார்ப்பாரு. ஒரு நாள் காலங்காத்தாலும் பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறதுக்காண்டி பூ பறிக்க துளசி தோட்டத்துக்கு போனாங்க. காலங்காத்தாலும் குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதே. போய் பார்த்தா தகதகன் தங்க விக்கிரக போல குழந்தை, உருண்டையான முகம், துருதுருன்னு பார்வை, கோவை பழம் போல் உதடு, அருகரு கேசம், சுருட்டையான கேசம், பார்க்கவே ஆசையா இருந்துச்சான். அதை எடுத்து கோதைன்னு பேர் வச்சாரு. பெருமாள் பாடலை பாடி பாடி வளர்த்தாராம். ஆண்டாள் பெருமாள் பாடலை பாடி பாடி பெருமாள் எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருந்தார். மாலை சாத்தினாள் கோதை மாலை சாத்தினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மாலடைந்து மால அமிர்தம் மார்பிலே தினாய், மையலாய் தையலாய் மாமலர்க்க கர்த்தினாய், பூ மாலை சாத்தினாள். அந்த ஆண்டாளே நான் தான். நன்றி, வணக்கம்.